ராணிப்பேட்டை மாவட்டம் வேலம் கிராமத்தில் 2 நாட்களாக பெய்த கனமழையால் 10,000 ஏக்கரில் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்பயிர்கள் சாய்ந்து மழைநீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் அருளரசன். அருளரசன், வணக்கம். அப்பகுதி விவசாயிகள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக அஸ்வினி, வேலம் அருகே தற்போது பெஞ்சல் புயல் காரணமாக நேற்று பெய்த தொடர் கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 10 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நெற்பயிர் முற்றிலுமாக நீரில் சாய்ந்தும் தண்ணீரில் மூழ்கியும் சேதமடைந்ததாக விவசாயிகள் கடும் வேதனையாக தெரிவித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் அடுத்த வேலம் கிராமத்தில் பல்வேறு விவசாயிகள் தங்களுக்கு சொந்தமான பயிரிடப்பட்ட சுமார் 10 ஏக்கர் நெற்பயிர்கள் தற்போது 2 நாட்கள் இடைவிடாத பெய்து வரும் பெஞ்சல் புயல் காரணமாக நெற்பயிர்கள் முற்றிலுமாக சாய்ந்தும் தண்ணீரில் மூழ்கும் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. மேலும் சுமார் 10 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட சுமார் 55 ரகம் நெற்பயிர்கள் முற்றிலுமாக பெய்த இந்த கனமழையால் சாய்ந்தும் சேதமடைந்தும் காணப்படுகிறது. மேலும் இதனை கண்ட அப்பகுதியை சேர்ந்த விவசாயிகள் கடந்த சில மாதங்களாக குழந்தை போல் பாதுகாத்து வளர்த்து வந்த நெற்பயிர்கள் முற்றிலுமாக இந்த மழையினால் சாய்ந்தும் சேதமடைந்தால் எங்களுக்கு ஒரு துக்க நிகழ்வாக உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். மேலும் இதன் மீது தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி மற்றும் மாவட்ட நிர்வாகம் முறையாக அறுவடைக்கு தயாராக இருந்து சேதமடைந்த நெற்பயிர்கள் முறையாக பார்வையிட்டு தமிழக அரசின் கவனத்திற்கு அறிக்கையாக கொண்டு சென்று உரிய கணக்கீடு செய்து நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். மேலும் இதே போன்று ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் உள்ள பல்வேறு கிராமங்களில் தற்போது 2 நாட்களாக விடாத கொட்டி தீர்த்து வரும் இந்த பெஞ்சல் புயல் கனமழையின் காரணமாக நெற்பயிர்கள் முழுவதுமாக சேதமடைந்திருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதே போன்று வேலம் கிராமத்தில் தற்போது மழை காலங்களில் இது போன்ற நிகழ்வு நடப்பது ஒரு வாடிக்கையாக உள்ளது. ஆகவே தமிழக மாவட்ட நிர்வாகம் உரிய கணக்கீடு செய்து விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று அவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி அருளரசன். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.